அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னோன்னே அப்படியே பதில் வரும், காது குளிர கேட்கலாங்கிறக்காக தான் சொன்னேன். நீங்கள் ஒருவேளை சொல்லியிருப்பீங்க, எனக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. இப்போ எல்லாரும் ரொம்ப சீரியஸா அழகான தமிழ்ல பேசினாங்க. நாசர் கூட என்னுடைய தமிழாசான்னு சொன்னான். அதனாலதான் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வச்சிருக்கான். இன்னைக்கு என்ன சிறப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? 4/4/2026 இன்னைக்கு. இதே 4/4/1855 இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதினார் இல்லையா, அவர் பிறந்த நாள். அப்ப அந்த மொழிக்கு நான் உங்களுக்கு ஒரு ஞாபகமா இதை தொடங்குறேன் சார்னு. சரி பரவாயில்லையே நாசர் அப்படின்னு. அடுத்து பார்த்தா இதே நாள்ல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. கருப்பின மக்களை எதிர்த்தாங்க இல்லையா, அந்த பாகுபாடு கூடாது அப்படின்னு போராடினாரு மார்ட்டின் லூதர் கிங். அவரை சுட்டு பொசுக்கிய நாள் இன்னைக்கு. சரி, நான் அல்சிஃபா மெடிக்கல் ஒண்ணு வச்சிருக்கேனே, அது சம்பந்தமா ஏதாவது வேணுமில்ல? ஆமா, இன்னைக்கு தான் உலகத்திலேயே ஆர்டிபிஷியல் ஹார்ட் வச்ச நாள், செயற்கை இதயம் வச்ச நாள் இன்னைக்கு. ஆனா உண்மையிலேயே எல்லாருக்கும் இதயம் கொடுத்திருக்காரு. நம்ம மௌலவி பேசினாரே, இதயத்தில் குரானை சுமப்பவர்கள் அப்படின்னாரு. அது உண்மைதான். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். 2 மார்க்குடா. என்னன்றி கொன்றாருக்கும் உய்விண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு சொல்லுடா. நன்றி செய் நன்றி இப்படி நான் இவர் மௌலானா சொன்னாரு, ஒட்டு மொத்த குரானையும் அப்படியே இதயத்துல மூளையில வச்சிருக்காங்க, எதை கேட்டாலும் சொல்றாங்க. அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நீங்க கேட்கலாம். நம்ம ஸ்கூல்ல ஒருத்தன் படிக்கிறான், எப்ப நாங்க எதை தொழுக வைக்கிறதா இருந்தாலும் அவனை தான் கூப்பிடுவோம். அதுவும் அவன் ஓதுறது எப்படின்னா, நாங்க ஒரு நாள் எர்ணாகுளம் போயிருந்தோம் எல்லாரும் சேர்ந்து. அந்த எர்ணாகுளத்துல ஒரு 5-6 பேர் வந்துட்டு சரி எல்லாம் தொழுகலாம் அப்படின்னாங்க. நாங்க போன டீம் தொழுதுட்டு இருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்தாங்க. தொழுது முடிச்சோன்னே எல்லாம் பிரிஞ்சு போறோம். எல்லாரும் எங்களை பார்த்து ஓடி வராங்க. சார் இங்க தொழுக வச்சாரு, அவர் யாரு அப்படின்னு. அவரு எங்க கூட இருக்கிற பையன் தான். அப்படி பையனா சார்? ஒரு சின்ன பையனா இருக்கான், இவ்வளோ அழகா குரான் ஓதி இவ்வளோ அழகா தொழுக வச்சதை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னாங்க. யார் அது அப்படின்னு கேட்டா, அவன் பேரு ஹசன். அவங்கள உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இங்க இந்த இதுல பார்க்கும்போது அவருடைய போட்டோ வந்துச்சு. ஆனா உங்களுக்கு அது அவர் யாருன்னு தெரியுமான்னு தெரியல. நான் நேரடியா பார்த்துட்டு இருக்கேன். அவரு தொழுக வைக்கிறார். அவரு ஓதுறதுக்கு தான் கூப்பிடுவோம். வந்து உட்கார்ந்து ஓதுனா கேட்கிறவங்க எல்லாம் மறு பேச்சு பேச மாட்டாங்க, கேட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அழகா இருக்கே அப்படிங்கறக்காக. அப்ப இதையெல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்குன்ற ஒரு இது. அப்ப நிறைய பேருக்கு சந்தேகம், இந்த கிஃப்ட்னு ஒண்ணு இருக்கே அது என்ன சார் அப்படின்னு. இது கிஃப்டே இல்ல, கூடலூர் பிரதர்ஸ். எப்படின்னு கேட்டா, நானும் பாதுஷாவும் இந்த டிவியில ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ உடனே ஜே பாய்க்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு. இவனுக்கு இந்த இஸ்லாமிக்காக ஒண்ணுமே பண்றது இல்ல, எப்பப்பாரு வேற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவனுங்களை இங்க வர சொல்லு அப்படின்னாரு. நாங்க கை கட்டி சார் ப்ளீஸ் அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, இங்க பாருப்பா, நம்ம சுன்னத் கல்யாணம் நடத்துவோம், இலவச சுன்னத் நடத்துவோம், நீங்க எல்லாம் எங்க கூட நிக்கணும். பாதுஷாவும் நானும் சரி கரெக்ட் தான், நம்ம சமுதாயத்துக்கு செய்யணுமே அப்படின்னு சொல்லி போனோம். அந்த அப்படி ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அப்போ நாசர் அண்ட் கோ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த முஜீபு, ஜுபைரு இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து, சார் நம்ம சுன்னத் மட்டுமே பண்ணி கொடுக்க வேண்டாம் சார், இன்னும் நல்லது செய்யலாம் அப்படின்னாங்க. செய்யலாமே, என்ன செய்யலாம்? ஒண்ணு பண்ணுவோம், இந்த கூடலூர் பிரதேச கொஞ்சம் கூட எக்ஸ்டென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு. தாராளமா பண்ணலாமே. ஏன் சார் நீங்க கொஞ்சம் தயங்குறீங்க? இல்லப்பா கூடலூர் பிரதேச மாத்தணுமா? இல்ல, ஏன்னா கீரனூர்ல போய் இந்த ப்ரோக்ராம் நடத்தணும் சார். சம்டைம்ஸ் ஜே பாய் சொன்னாரு, கேரளாவில் நடத்த வேண்டியிருக்கும், கர்நாடகாவில் நடத்த வேண்டியிருக்கும். கூடலூர் பிரதேச மட்டும் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு இஸ்லாமிக் ஏரியாவா இருக்கட்டுமே. கரெக்ட், ஒரு ஸ்கூல் நடத்தலாமே, தாராளமா நடத்தலாம். எப்படி? அதுக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கிறதுக்கு போது, ஆஷிக்குடைய மனைவின்னு நினைக்கிறேன், கூடலூர் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படி ஒரு பேரை கொடுத்தாங்க.
அதுதான் கிஃப்டா இருக்கு. அப்ப அடித்தளம் போட்ட உடனேயே இங்க இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டா மாறிச்சு. அதுல இன்னைக்கும் பறந்து விரிந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க மொத்தமா நண்பர்கள் தான், ஆனா அவங்க காரியம்னு வந்தா சீரியஸ் தான், எப்ப பாரு கரெக்டா இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போதும் இந்த உறுப்பினர்கள் கலந்துகிட்டு வாழ்த்துறை வழங்குறாங்க, பிளஸ் பரிசு கொடுக்கறாங்க. இதுதான் இந்த ஸ்கூலு, இந்த கிஃப்ட் எப்படி வந்துச்சு. அதுல ஹிஃப்துங்கிற ஒண்ணு வேணும், அந்த இஸ்லாமிக் அகாடமி வேணும்னு சொல்லி நாசர் என்ன பண்றாரு, அதை தனியா பிரிச்சு இப்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. அதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, 2 விஷயம் சொல்றாங்க. மகன் தந்தை காற்றும் உதவி, இன்னொன்னு தந்தை மகர் காற்றும் உதவி. ஒண்ணும் இல்ல, அப்பா மகனுக்கு என்ன உதவி செய்யணும், அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த மாதிரி சபையில அந்த பசங்களை சொல்லணுமா, நம்ம பாரு இவங்க எல்லாம் நல்லவங்க, இவங்க எப்படி நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் பெற்றோர் கேட்கணும். இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் கேட்டிருப்பீங்க, ஆஹா என்னுடைய பையன் ஹாஃபில். ஒரு பெற்றோர் இங்க இருந்து உண்மைதான், என்னுடைய மகன் என்னுடைய மகள் இங்க ஹாஃபில் ஆயிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது என்ன, என்னுடைய பிள்ளைகள் நடக்கும் போது அப்பாவை பத்தி சொல்லணும். இவன் தந்தை என்னோற்றான் கொல்லனும் சொல். இவங்க அப்பா என்ன புண்ணியம் பண்ணி இந்த பசங்களை இந்த பெத்து எடுத்தாரோ அப்படி. அப்ப என்ன, அப்பா மகனுக்கு செய்யறதும் கிடைச்சு போச்சு, மகன் அப்பாவுக்கு செய்யறதும் கிடைச்சு போச்சு. இப்படி 2 செயல்களும் இந்த கிஃப்ட் இஸ்லாமிக் அகாடமியில நடந்திருக்கு. இப்ப இதுக்கு என்னன்னா, அடுத்தது சொல்ல வேண்டியது டீச்சர்ஸ். நீங்க இந்த இதுல டிஸ்பிளேல பார்த்திருப்பீங்க, அந்த யூனிஃபார்ம் போட்ட மௌலானா மௌலவி இருந்தார் இல்லையா, அவரே ரொம்ப அழகா இருக்கார். அந்த இஸ்திரி கலையாத மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. அவங்க கூட உட்கார்ந்துருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா அதை விட அழகா இருக்காங்க. அப்படி ஒரு நேர்த்தியா கொண்டு போறாங்க. அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பாடுபட்டு இதை சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ற கதையெல்லாம் சொன்னார் இல்லையா, தூக்கம் வருமா இல்லையான்னு, அப்படி கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க அடுத்து பெற்றோர்கள், பெற்றோர்களுக்கு என்னன்னா இது பயங்கர பாரம், எப்படியாவது இந்த குழந்தைகள் நல்லா வரணுமே அப்படின்னு. அதற்காக அவர்கள் செய்த நற்செயல். இப்படி நமக்கு பெற்றோர், ஆசிரியர் மற்றும் இந்த நிர்வாகிகள் பாடுபட்டுதான் இப்படி ஒரு அகாடமி உருவாயிருக்கு. இதுல என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, எப்பவுமே ஒன்று சொல்லிக் கொடுப்போம், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி கொடுப்போம். சார் படிச்சுட்டு சார் 2 மார்க் கிடைக்கும்ல அப்படின்பா. இது 2 மார்க்குக்காக சொல்லி கொடுத்தது இல்லை, நல்ல ஒழுக்கமா இருந்தா நம்ம நல்லா இருப்போங்கிறதுக்காக சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி இந்த ஹிப்து படிச்சிருக்காங்க இல்லையா, அதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது பிரகாரமே நடக்கணும். ஏன்னு கேட்டா, சாதாரண ஒரு மனுஷன் தப்பா நடந்தா யாரும் கேட்க மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒரு டீச்சர் அல்லது ஒரு குரான் படிச்சு முடிச்சவன் ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட குரானுக்கே கெட்ட பேருவாங்க. காரணம், அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஆனால் அனைத்து ஹாஃபில்கள், அவங்க கூடவே இருக்கிற ஆலிமாக்கள், மூதறிஞர்கள் இல்லையா, இந்த இது ஒரு விஷயம் கூட தெரியுது. ஒரே ஒரு பையன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைசல்னு வச்சுங்க, அவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்தா ஃபைசலுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்தேன். அதே சமயத்துல ஹைருன் ஈசாக்கு சொல்லி கொடுத்தேன்னு வைங்க, ஒரு தலைமுறைக்கே சொல்லி கொடுத்த மாதிரி. அதனால பெண்கள் இங்கேயும் பார்க்குற, இவங்க தான் கூட்டம் அதிகம். அதனால பெண்கள் நீங்க நிறைய கத்துக்கிட்டு நீங்க நல்ல உங்க தலைமுறைகளை எல்லாத்தையுமே வளர்த்து விடுங்க. அதற்கு இந்த இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் உதவி செய்யும். இதற்கு முக்கியமாக இருந்து செய்யக்கூடிய அப்துல் நாசர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.